கலர் ஜாதி பூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரைட்டாக நேச்சுரல் லுக்கோட ரீயூசபிளாகவும் இருக்கும். ஃபங்க்ஷனு, ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு, அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாமே பிரைட்டாக இருக்குங்க. பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் நான் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக எப்படி நம்ம ஷேப்பாக கொண்டு வர்றது, இதில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஜாதி பூ மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். ஐவரி கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறையா பேர் கேட்ட டவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோட சைஸ் என்ன அப்படின்னு நான் வந்து மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃப்ளவரோட அந்த ஃப்ளவர் டு பெட்டல் வச்சுருக்கேன். 4.5 சென்டிமீட்டர் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் நமக்கு இருக்கும். இது ஸ்கேலில் மெஷர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது சேம் அதே 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் 4 சைட்லேயுமே 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ணுறது மட்டும் எனக்கு போதும், எக்ஸஸாக வேண்டாம்னா 4.5 எடுத்துக்கலாம். இப்போது அதை விட சின்ன சைஸும் இருக்குது. நான் உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். சின்ன சைஸில் வந்து பெட்டல் சின்னதாக கம்மியாக இருக்கும், பெரிய சைஸில் பெட்டல் அதிகமாக இருக்கும். இப்போது நம்ம ஜாதி பூலாம் பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் வந்து நிறையா இருந்ததுன்னா சிங்கிள் லேயர் தான் வைப்போம். ஸோ லுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அச்சு வச்சு எடுக்கிறதும் வந்து இந்த மாதிரி நம்ம அச்சு வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டை கட்டர் அப்படின்னு இருக்குது. அந்த இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து என்கிட்ட அந்த இதை நான் யூஸ் பண்ணலை, பட் அந்த ப்ராடக்டை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை கட் பண்ணுற மெத்தட் எல்லாமே நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். லாங் வீடியோவில் நான் கிளியராக டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் பார்ட்டாக வந்து ஷார்ட்ஸ்லேயுமே போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெயினாக ஃப்ளவரோட ஷேப்பு, அந்த கேப்பு வந்து நம்ம ஒரு பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் நடுவில் அந்த டீப் கட் கொடுக்குற இடத்துல நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளவர் வந்து பர்ஃபெக்டாக வரும். இதுவே நீங்கள் டை கட்டர்லாம் யூஸ் பண்ணி கட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு அதுவே வந்து கேப் நிறையா கொடுத்துருக்கும். நிறையா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி, இது வந்து நம்ம குக்கி கட்டரில் வச்சு தான் கட் பண்ணுறோம். இது எல்லாருக்குமே அஃபோர்ட் பண்ண முடியுன்றதுக்காக இந்த மெத்தட் நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த யூ ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வியாக கொண்டு வர போகிறோம். அதுக்கு வந்து எந்த அளவுக்கு நான் கட் பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கட் பண்ணுறேன். இப்போ வந்து கார்னரில் வி ஷேப் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா டீப் கட். இந்த மெத்தட் வந்து நம்ம ஜாதிப்பூ, முல்லைப்பூ, கலர் ஜாதி எல்லாத்துக்குமே சேம் அதே தான். டீப் கட்டு அப்படிங்கிறது நார்மலாக எல்லா ஃப்ளவர் மேக்கிங்க்கும் பண்ணுறது. அந்த கர்வ் மட்டும் நம்ம வந்து முல்லைப்பூக்கு பண்ண மாட்டோம். அந்த ஷேப்பு, அந்த வி ஷேப் கொடுக்கறது வந்து முல்லைப்பூக்கு பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா முல்லைப்பூ வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த கர்வ் தான் மெயின். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன், 2 ஷேப்பில் பெட்டல்ஸ் வந்து சின்னதாக கம்மியாக இருக்கிறதுலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸில் இருக்கிற நிறையா பெட்டல்ஸில் இருக்கிறதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஃபேபர் கேஸ்டல்ன்ற பிராண்டில் இருக்கிற ஆயில் பேஸ்டல் எடுத்திருக்கேன். ஆயில் பேஸ்டலுமே எப்படி வாங்கணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைட் பிங்க் கலர் நான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேஸ்டலில் க்ரீனு, பிங்க் வந்து ஆயில் பேஸ்டலில். இது ஏன் 2 தனித்தனியாக எடுத்திருக்கேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெட்டல் விட்டு இன்னொரு பெட்டலுக்கு நீங்கள் கலர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது இந்த பிங்க் கலர் வாங்குறது எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆயில் பேஸ்டல் சிங்கிள் பீஸாகவும் நிறையா ஷாப்பில் கிடைக்கிது. இல்லை நீங்கள் நியர்பை ஷாப்பில் போயிட்டு அந்த ஆயில் பேஸ்டலை எடுத்து கையில் இப்படி நீங்கள் ரப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டணும். அந்த மாதிரி இருக்கிற ஆயில் பேஸ்டலாக வாங்கிக்கோங்க. என்கிட்ட சாஃப்ட் பேஸ்டலில் இந்த கலர் டார்க்காக இருந்தது, அதனால் எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெட்டல் விட்டு ஒரு பெட்டல் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நேச்சுரல் லுக்கு அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னா ஃபுல்லாக வந்து பிங்க்காக இருக்காது. ஸோ நம்ம ஒரு பெட்டல் விட்டு ஒரு பெட்டல் பண்ணுறப்ப தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெம் மேக் பண்ணுறது. ஸ்டெம் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, சாஃப்ட் பேஸ்டலில் கேமல் பிராண்டில் இருக்க சாஃப்ட் பேஸ்டல் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஷார்ட்ஸ்லேயே டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பிங்க் பர்ஃபெக்டாக இருக்கும்.
இந்த சாஃப்ட் பேஸ்டலில் பொறுத்தளவுக்கு எனக்கு டார்க் பிங்க் தான் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. நான் அதனால் யூஸ் பண்ணல. க்ரீன்லேயுமே பாருங்களேன் எவ்வளோ க்ரீன் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால தான் இது சாஃப்ட் பேஸ்டலில் லைட் க்ரீனும் ஃபேபர் கேஸ்டலில் வந்துட்டு ஆயில் பேஸ்டலும் நான் எடுத்திருக்கேன். ஆயில் பேஸ்டலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டுக்குமே. என்கிட்ட வந்து பர்ஃபெக்ட் கலர் வந்து ஆயில் பேஸ்டலில் க்ரீன் இல்லாதனால. எனக்கு ஸ்டெம்முக்கெல்லாம் கலர் பண்ண வேண்டாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேம் அதே ஆலிவ் க்ரீனில் வந்துட்டு ஃபார்ம் ஷீட் இருக்குது, அதை வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. டைமும் மேனேஜ்மெண்ட் ஆகும். இப்போது இது பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து நமக்கு ரியலிஸ்டிக்காக தெரியாது. ஓகேங்களா, அதனால வந்து நான் இது யூஸ் பண்ணல. இதுவுமே நான் காமிச்சிருக்கேன், யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதில் என்ன மைனஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான். நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா இந்த கேலரின்ற இந்த பிராண்டில் இருக்க ஆயில் பேஸ்டல் வாங்கிக்கோங்க. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கையில் ரப் பண்ணாவே நமக்கு ஒட்டும். இந்த மாதிரி தான் நமக்கு லைட்டாவது ஒட்டணும் ஆயில் பேஸ்டலில். ஓகேங்களா, அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்க, எனக்கு ஷீட்டு கம்ஃபர்டபுளாக இல்லைன்றவங்களுக்கு அந்த நான் இதுக்கு முன்னாடி பிக்சர் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பட் அதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போது ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா பர்ஃபெக்ட் கலர் கிடைக்கலனா இது நமக்கு ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆகுங்க. 2 கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஷீட் வாங்கிக்கோங்க, இல்லைனா பர்ஃபெக்டாக இருக்கிற சாஃப்ட் பேஸ்டல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை நம்ம ஸ்டெம் அடுத்து எவ்வளோ லென்த்தில் வேணும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டிமீட்டரில் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் டோட்டலாக எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து 1 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். 1 சென்டிமீட்டரே அதிகம் தாங்க. 0.8 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதாவது 1 சென்டிமீட்டரை விட கம்மியாக. ஏன் அப்படின்னா இதில் 3 மெத்தட் காமிச்சிருக்கேன். எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்லா மெத்தடுக்குமே நீங்கள் வந்து 1 சென்டிமீட்டர் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். நீளம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எனக்கு 4.5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அதனால் இதை நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இருக்கிற வேண்டிய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் இருக்கணும். இது வந்து நம்ம ஜென்ரலாக வந்து அதாவது ஜாதிப்பூ முல்லைப்பூ எல்லாத்துக்குமே சேம் இதே சைஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, மல்லிகைப்பூக்கு மட்டும் இதை விட கொஞ்சம் கம்மியாக, அதாவது 1.5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக வந்து நம்ம மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரவுண்டாக தான் மேக் பண்ணணுமா முல்லைப்பூக்கு அப்படின்னு கேட்டால் தேவையில்லைங்க. முல்லைப்பூக்கு ஃப்ளாட்டாக இருந்தால் போதும், ஜாதிப்பூக்கும் ஃப்ளாட்டாக இருந்தால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு. ஒரு கார்னரில் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வேறு எங்கேயுமே க்ளூ அப்ளை பண்ணல. அதை அப்படியே ஆப்போசிட் சைடில் 2ஆக ஃபோல்டு பண்ணி அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணதை மேலே வந்து கொண்டு வந்துக்கிறேன். இப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து ரவுண்டாக கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு ஒரு டவுட்டு வரலாம், நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோமே கரெக்டாக இருக்குமான்னு. கண்டிப்பாக கரெக்டாக இருக்குங்க. B7000 க்ளூக்கு பதிலாக நீங்கள் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூ கன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அது வந்து 20 வாட்ஸ்லேருந்து இருக்குது, ஒரு 120லேருந்து 150 ருபீஸ்லேருந்து இருக்குது. நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது என்ன அதில் ஒரு ட்ராபேக் அப்படின்னா நம்ம கடன் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது ஒன்று தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டாக நான் சொன்னேன் இல்லையா, ரவுண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் முல்லைப்பூக்கு தேவையில்லை, மல்லிகைப்பூக்கு ரவுண்டாக கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா, ஸோ எல்லா மெத்தடும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த மெத்தட், செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் சென்டரில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு எந்த சைடு நம்ம க்ளூ அப்ளை பண்ணலையோ அதை வந்து சென்டரில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இது இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். சென்டரில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கதை மேலே வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வந்து ரவுண்டாகவும் கிடைக்கும், க்ரிப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா, இதை விட தேர்ட் மெத்தட் ரொம்ப ஈஸிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அதுக்கு வந்து என்னென்னா நம்ம டைம் கொடுக்கணும். அது ட்ரை ஆகிட்டு நம்ம ரோல் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து விட்டிங்க அப்படின்னா நமக்கு ரவுண்ட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போது நான் சொன்னது இது வந்து மல்லிகைப்பூக்கு பார்த்திங்கன்னா இந்த நீளமே போதும். அதே மாதிரி அந்த அகலமும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 சென்டிமீட்டருக்குள்ளேயே இருந்தால் போதும். இது எக்ஸஸாக இருக்க சைடில் இருந்து கட் பண்ணுது. அதுக்கு தான் சொன்னேன், ஃப்ளவர் கட் பண்ணுறப்ப எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஒரே சைடு தாங்க ஒட்டுறேன். ஒட்டிட்டு அப்படியே அதை 2ஆக ஃபோல்டு பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரு கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணுறோம். இப்படி ஃபோல்டு பண்ணி கண்டிப்பாக ஒரு செகண்ட் பிடிச்சிக்கோங்க.
பிடிச்சிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்றேன். இது வந்து நமக்கு ரவுண்டாகவும் கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் இதே மெத்தடை பல்காக வந்து நீங்கள் ஸ்டெம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு தேவையான வித்து மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் லென்த்துக்கு வந்து நீங்கள் வந்து ஷீட்டை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா க்ரீன் கலர் ஷீட்டில் கூட அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கார்னரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து ரவுண்டாக கொண்டு வர்றதுக்கு காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட இந்த மாதிரி வச்சு நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரவுண்டாக வந்துடும். ஓகேங்களா? இது வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். பல்காக நீங்கள் பண்ணுறப்போ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நான் வந்து இந்த க்ரீன் ஷீட்லேயுமே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த க்ரீன் ஷீட்டில் வந்து நான் வந்து வித்து கொஞ்சம் அதாவது அகலம் கொஞ்சம் அதிகமாக எடுத்ததுனால நான் அந்த ரோல் பண்ணுற மெத்தட் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம், ஈஸியாகவே இருக்கும். சேம் இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபுல் லென்த்தை கட் பண்ணிவிட்டு கூட நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கடன் நம்ம தேவையான லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் நான் ஓரலாக சொல்லியிருப்பேன். எப்படின்னா இந்த நம்ம ஸ்டெம் மேக் பண்ணுறதுல லென்த்தாக ஒரு ஷீட் கட் பண்ணிக்கோங்க, அதை ஈஸியாக அப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்கன்னு. அந்த மாதிரி மெத்தட்லாம் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணனாலும் அதையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெம்மும் மேக் பண்ணிட்டோம். ஸ்டெம் மேக் பண்ணதில் டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். இந்த 2 கலர் மிக்ஸ் பண்ணது இந்த சைடில் இருக்குது, சென்டரில் நம்ம வந்து ஷீட்டு க்ரீன் கலர் அந்த சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணது இந்த மாதிரி இருக்குது. ஸோ 3 மெத்தடையும் நான் காமிச்சிட்டேன். அடுத்து ஃப்ளவர் மேக் பண்ணுறது தான். இப்போ வந்து நம்ம டீப் கட் கொடுத்துட்டோம், ஃப்ளவர் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்து என்னங்க, ஃப்ளவர் நம்ம பெட்டல் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி பெட்டல் மேக் பண்ணுறது, இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போது இந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணுறதுல என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேக் சைடில் இருக்கிறதுல ஒரு பெட்டலுக்கும் அதாவது 2 பெட்டலுக்கு நடுவில் ஒரு பெட்டல் இருக்கா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நமக்கு அது பார்த்திங்கன்னா ஃப்ளவரும் வந்து இந்த பெட்டல்ஸ் நிறையா இருக்கா மாதிரி காமிக்கும். ஃப்ளவர் நல்லா ஒரு மலர்ந்த பூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணோம் இல்லையா, ஃபோல்டு பண்ணதில் அந்த சென்டரில் ஃபோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சென்டரில் கூட உள்ள க்ளூ வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். அந்த மெத்தடும் நான் ஷார்ட்ஸில் வேணால் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது அது ஃபஸ்ட்டு மெத்தட். சென்டரில் அதாவது ஃபோல்டு பண்ணி வெளியில் க்ளூ அப்ளை பண்ணி ரைட் சைடில் கொண்டு வந்தோம், அது ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தடு ஹீட் பண்ணுறது. ஹீட் பண்ணோடனே நம்ம இந்த மாதிரி டக்குன்னு எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அதாவது பேக் சைடில் இருக்கிற 2 பெட்டலுக்கு நடுவில் ஒரு பெட்டல் இருக்கா மாதிரி வைங்க. இதுவே நமக்கு ஒரு ஹாட்டின் ஷேப் மாதிரி இருக்குது. ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததை ஹீட் பண்ணுங்கள். அயன் பாக்ஸ் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். நீங்கள் ஹீட்டில் வைக்கிறப்போ காட்டன் அப்படின்ற ஆப்ஷன் இருந்ததுன்னா அதில் வச்சு நல்லா ஃபுல் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி 2 பெட்டலுக்கு நடுவில் ஒரு பெட்டல் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து செகண்ட் மெத்தடு. ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம வந்து அயன் பாக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டக்குன்னு நம்ம பண்ணோம், அதுவுமே நல்லாயிருக்கும். இது வந்து செகண்ட் மெத்தடு. ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணாமல் பிடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சேம் ஃபஸ்ட்டில் பண்ண அதே மெத்தடு தாங்க. ஃபஸ்ட்டில் பார்க்கல அப்படின்னா இப்போ நான் கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அவுட் சைடில் ரைட் சைடில் இருக்கிற அந்த பெட்டல்ஸை அப்படியே சென்டரில் கொண்டு வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே திரும்ப க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத சென்டரில் கொண்டு வரேன். ஓகேங்களா? இது நான் ஸ்டிக்கு வச்சு ஏன் பண்ணேன்னா ஆல்ரெடி என் கையில் நிறைய க்ளூ அப்ளை அதாவது க்ளூ வந்து இருந்தது. ஸோ திரும்ப ஸ்டிக் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி டூத் பிக் யூஸ் பண்ணியிருந்தேன். ட்ரை ஆனவுடனே இந்த கீழே இருக்க அந்த நம்ம ஸ்டெம் வந்து வைப்போம் இல்லையா, அந்த இடத்த வந்து ஷார்ப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்புங்க. ஃபோல்டு பண்ண இடத்துல க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் ரைட் சைடில் இருக்கிறத சென்டரில் கொண்டு வந்து ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு திரும்ப அதுக்கு மேலேயே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறத சென்டரில் கொண்டு வரோம். அந்த இடம் ஷார்ப்பாக இருக்கும். இல்லைனாலும் நல்லா ஷார்ப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒட்டிக்கிட்டே இருந்தது க்ளூ. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் க்ளூ கன் யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே சேஃப்டியாக யூஸ் பண்ணணும். அந்த மெத்தட் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் க்ளூ கன் யூஸ் பண்ணியும் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதில் நிறையா நம்ம வந்து கவனமாக பண்ணணும். க்ளூ கன்னை பொறுத்தளவுக்கு கடகடன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன நம்ம கட்டரில் பண்ணோம் இல்லையா, சின்ன சைஸ் கட்டரில், அதுலேயுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உங்களுக்கு வந்து பெட்டல்ஸ் கம்மியாக இருந்தால் போதும், எனக்கு சின்ன சைஸாக ஃப்ளவர் போதும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக இந்த குட்டி ஃப்ளவர் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குமே அப்படி தான் நம்ம வந்து அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்த ஷார்ப்பன் பண்ணி விட்டுக்கணும். இதுதான் செகண்ட் மெத்தட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4.5 சென்டிமீட்டரில் இருக்கிற ஃப்ளவரில் மேக் பண்ணது தான், அந்த கட்டரில் மேக் பண்ணது. இது இப்படி இருக்குது.
அதை விட சின்ன சைஸில் பண்ணதும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ கஸ்டமரோட அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, கலர் ஜாதி பூ மேக் பண்ணது நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம ஸ்டெம்மை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட கலர் ஜாதி பூவை வந்து ரெடி பண்ணிட்டோங்க. இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதாவது நம்ம கலரிங் பண்ணுற மெத்தடு. இப்போ வந்து நம்ம நார்மல் ஜாதி பூ வந்து நல்லா ஃபுல்லாகவே மேக் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து எனக்கு கலர் ஜாதி பூவாக வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மெத்தடும் ரொம்ப ஈஸி தாங்க. இது ரெண்டில் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஸ்டெம்மெல்லாம் மேக் பண்ணி முடிச்சிட்டோங்க. இது வந்து கலர் ஜாதி பூன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இல்லை நான் நார்மல் ஜாதி பூவை கலர் ஜாதி பூவாக எப்படி மாற்றுறதுன்றதை இப்போ காமிக்கிறேன். நான் வந்து ஆயில் பேஸ்ட்டில் நம்ம பிங்க் கலர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து அந்த பெட்டல் நம்ம மேக் பண்ண பெட்டலுக்கு மேலே நம்ம லைட்டாக வந்து ஒரு பெட்டல் விட்டு ஒரு பெட்டல் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். ஆயில் பேஸ்டல் நான் எடுத்த ஆயில் பேஸ்டல் வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதாவது நம்ம சாஃப்ட் பேஸ்டலில் யூஸ் பண்ண அந்த இதை கம்பேர் பண்ணுறப்போ இது எனக்கு அவ்வளோக்கா சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க. ஸோ நீங்கள் வாங்குறப்போ அந்த ஆயில் பேஸ்டல் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடாக வாங்கிக்கோங்க. கையில் நல்லா ஒட்டுதான்னு பாருங்கள், லைட்டாக ரப் பண்ணுறப்பே கையில் ஒட்டுதான்னு பாருங்கள் அந்த இது ஆயில் பேஸ்டல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு ஈஸி மெத்தடில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஷீட்டில் வந்து ஃபுல்லாக அந்த இதை போட்டுட்டு பேஸ்ட்டில் வந்து போட்டுட்டு அப்படியே ரப் பண்ணுறேன். இதுவுமே ஈஸியாக தான் இருந்தது, இதுவுமே ரியலிஸ்டிக்காக லுக்காக இருந்தது. நான் வந்து அந்த பெட்டலோட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஷேப் கொடுத்தோம்ல, அங்கேயுமே லைட்டாக வந்து ரப் பண்ணிக்கிட்டேன். இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக தான் இருந்தது, நீட்டாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் மெத்தடு. இது 2 மெத்தடில் எந்த மெத்தட் ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லை? ஸோ அதுதாங்க. ஸோ எல்லா ட்ரிக்கும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னொரு டைம் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியும் கூட நீங்கள் ஒரு பேப்பரில் வந்துட்டு ரப் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இதுவுமே நீட்டாக தான் இருந்தது. இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தது, அதே மாதிரி என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.